மிதுன ராசிக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் வந்து பிறக்கும்போதே பார்த்திங்கன்னா ராசியிலே வந்து சூரியன் இருக்கார், புதன் இருக்கார், ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், ராசிக்கு 3ல் கேது, ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு, 10ல் சனி, 12ஆம் இடத்துல செவ்வாய். ஸோ இந்த கிரகங்கள்லாம் நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, இந்த மாதத்தை எப்படி எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? பொதுவாக ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாத கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதோட பலன்கள் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்கும், பெரிய அளவில் இருக்காது. ஸோ நம்மளுக்கு வருட கிரகங்களோட பலன்கள் தான் ஓரளவுக்கு பிரதானமாக இருக்கும். இருந்தாலுமே ஓரளவுக்கு இதுவும் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ராசியிலேயே வந்து சூரியன் இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் உடலில் வந்து உஷ்ணம் அதிகமாகலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உஷ்ணம் குறையிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கோங்க. நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அதே மாதிரி ராசியில் சூரியன் வராருங்கிற பட்சத்தில் வயிற்று வலி, மார்பு வலி இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்துட்டு உடம்புக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து, உணவுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கோங்க. அதிகமாக நைட்டு கண்ணு முழிக்காதீங்க. ஸோ ஏன்னா நம்மளுக்கு உடம்புல மெயினே வந்து ஹீட் அதிகமாகும் போது தான் ஹெல்த் பிரச்சனைகள் வருது. அதனால் சூரியனும் ராசிக்குள்ளே வராரு. ஓகேங்களா? ஆல்ரெடி வெளியில் வெயில் கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருக்கு. அதனால் நீங்கள் உங்களோட உணவு முறையிலையும் ரெகுலர் பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து வக்ரத்தில் இருக்கிறாரு. ஸோ ராசிக்கு 2ஆம் இடம், அதுக்கப்புறம் ராசிக்குள்ளாரையே வராரு. புதன் வக்ரம் ஆகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரம் ஆகுதுங்கிறது போது அது 2 மடங்கு ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல, அப்புறம் ராசிக்குள்ளார இருக்கார். ஓகேங்களா? ஸோ புதனோட அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு விஷயம் நம்ம முயற்சி எடுக்கும் போதுமே கட்டாயம் நல்லபடியாக அமையும். ஏன்னா புதன் வேறு வக்ரம் ஆகிறாரு. ஸோ புதன் வக்ரம் ஆகிறனால இந்த பொதுவாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய நாலேஜை ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். எப்போவுமே வந்து புதனுக்கு வந்து புதனை ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கனாலே போதும். ஓகேங்களா? ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு. ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது. இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா குருவோட ஜென்ம குருவாக இருந்து நிறைய குழப்பங்களை கொடுத்துருப்பாரு, பிடிக்காத மாற்றங்களை கொடுத்துருப்பாரு, வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு. பட் இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல அதுவும் போயிட்டு உச்சமாகிறாரு. ஓகேங்களா? குரு அதிச்சாரத்தில் அங்கே இருக்கார். அப்போ என்ன ஆகும்னா கொடுக்க வேண்டிய பலன்களை ரொம்ப வேகமாக கொடுப்பாரு. அதாவது 10 நாள் செய்ய வேண்டிய வேலையை 2 நாளில் முடிச்சேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அதுக்கு அந்த ஸ்பீடுக்கு நம்மளும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த டைம் பீரியடை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வீட்டில் வந்து திருமணம் ஏற்பாடு பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயமும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே கைகூடி வரும். இந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் பலிதமாகும். ஓகேங்களா? அதனால் சரியாக பயன்படுத்திக்கோங்க 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது. ஏன்னா இவ்வளோ நாள் இருந்த போராட்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் உங்களுக்கு குரு 2ல் இருக்கிறனால. ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது. ஸோ 3ல் கேது இருக்கிறதுங்கிறது நல்ல அமைப்பு தான். வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்க, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாத்துக்குமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். பொதுவாகவே 3ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் வந்து உட்காரும்போது நம்ம எடுக்கிற எல்லா முயற்சியுமே நம்மளுக்கு 2 மடங்காக பலன் கொடுக்கும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு அவங்க கெடுதலை கொடுக்குறாங்களோ அதை விட 2 மடங்கு நல்லதையும் வந்து அவங்க உட்காரக்கூடிய இடங்களை பொறுத்து மாற்றம் ஏற்படும். 3ஆம் இடத்துக்குள்ள சுக்கிரன் இருக்கார். ஸோ 3ல் சுக்கிரன் இருக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா புதுசாக ட்ரெஸ் வாங்கிறது, ஜுவல்ஸ் வாங்கிறது, ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே சுற்றுறது, நிறைய சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கார். ஸோ ராசிக்கு 9ல் பொதுவாக 9ஆம் இடம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ஆம் இடம்ங்கிறது தான் நம்மளுடைய தந்தையை குறிக்கக்கூடிய இடம். அங்கே வந்து பாவகிரகம் உட்கார்றாரு. அப்படிங்கும்போது தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அப்பா வகை உறவினர்களில் நம்மளுக்கு ஏதாவது சங்கடங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ முதல்ல ப்ரிப்பேர் ஆகிடுங்க. ஓகேவா? அதனால் வந்துட்டு அந்த இடத்துல போயிட்டு நம்ம கோவப்பட்டுக்கிட்டு எரிச்சல் ஆகிக்கிட்டு என்னடா அதுன்னு சங்கடப்பட தேவையில்லை. ஸோ முன்னாடியே நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ 9ஆம் இடத்துல ராகு இருக்குது, நல்லது தெரிஞ்சுக்கோங்க. 9ஆம் இடத்துல இந்த பாவகிரகங்கள் வரும்போது நம்மளுக்கு நேம் ஏதாவது ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ அதனால் எந்த இடத்துலையுமே நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்ணும்போது கவனமாக பண்ணுறது, கவனமாக பேசுகிறது நல்லது. ஓகேங்களா? நம்ம ஒரு சென்ஸில் சொல்லுவோம், பட் அங்கே வேறு ஒரு மாதிரி புரிதல் ஏற்பட்டுரும். அதே மாதிரி இந்த ட்ராவல் பண்ணுறதுலையுமே கவனமாக இருங்க. பொதுவாக ராகு 9ஆம் இடத்துல இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு கொஞ்சம் லாங் ட்ராவல் போகிற மாதிரி ஆகும். நீங்கள் பிளானே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனாலுமே திடீர்னு கொஞ்சம் தூரமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். அதுக்கும் கொஞ்சம் தயாராக இருந்துக்கோங்க. 10ஆம் இடத்துல சனி. ஸோ 10ல் சனி இருக்கிறனால தொழில் விஷயத்தில் கவனமாக இருங்க. அடிஷ்னலாக
சனி இருக்கிற இடத்துல உங்கள் ஜனனகால கேது இருந்ததுன்னா மிக 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 கவனம். எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜனனகால கிரகங்கள் மேலே பாவ கிரகங்கள் வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் கேது, ராகு, செவ்வாய் இந்த இடங்களில் கோச்சார சனி வராருங்கிற பட்சத்தில் அது சார்ந்த விஷயங்களில் நம்ம ரொம்பவே அவேர்னஸாக இருந்துக்கிறது நல்லது. இல்லைன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு அந்த இடத்துல குரு இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த கோச்சாரத்தை பலனுமே மாறுபடும். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். ஸோ பெண்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. அதே போல் வந்து 12ல் செவ்வாய் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நம்ம கேர் எடுத்துக்கணும். திடீர்னு ஒரு மெடிக்கல் ரிலேட்டடாக நம்மளுக்கு செலவு வரும். சரிங்களா? அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும். பொதுவாகவே தெரிஞ்சுக்கோங்க, 12ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் வராங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். கெட்ட கனவுகள் வர்றது இதெல்லாம் வந்து ஏற்படும். சப்போஸ் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கார் அப்படிங்கும்போது எப்போவுமே வந்து தூக்கத்தில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பொதுவாகவே வந்து ராசிக்கு 12ல் சூரியன் இருக்கும்போது தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து அதே இடத்துல செவ்வாய் வராருங்கிற பட்சத்தில் தூக்கம் நிறையவே பாதிக்கும். ஸோ ஒரு குட்டி டிப்பு தான், இந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறவங்க, நைட்டில் சரியாக டீப் ஸ்லீப் போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சொம்பில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு பெட்டில் வந்துட்டு உங்கள் தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம தலைக்கு பின்னாடி வச்சுட்டு எழுந்து காலையில் அதில் நம்மளோட கையெல்லாம் படக்கூடாது. அந்த தண்ணியை அப்படியே எடுத்து கொண்டு போய் நீங்கள் வந்துட்டு வெளியில் ஊற்றிடுங்க. அதாவது வாஷ் பேஷன் இருந்தால் அதிலே ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? நம்ம கையோ காலோ இந்த தண்ணியில் வந்து படக்கூடாது. ஸோ இது வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உடனே ரிசல்ட் கிடைக்காது. ஆனால் ஒரு 3 to 4 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தண்ணிக்கு வந்து எப்போவுமே வந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ஈர்க்கிற சக்தி அதிகம். எந்த எனர்ஜியாக இருந்தாலுமே ஈர்த்துக்கும். ஸோ நெகட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமாக ஈர்த்துக்கும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூக்கம் பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு நிறைய பேத்துக்கு சொல்லி திருப்பி கூப்பிட்டே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பிக்கையாக அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறவங்க. ஓகேங்களா? ஸோ மிதுன ராசிக்கு இந்த ஜூலை மாதம் ஓவரால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி நல்லா இருக்கார். ஓகேங்களா? ராசியில் சூரியன் இருக்கிறனால மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சூரியன் ஜூலை 17க்கு மேலே 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. வாக்குஸ்தானத்துக்கு சூரியன் போகிறாரு. ஏதாவது ஒரு மந்திரங்கள் ஜபிக்கிறது, ஆன்மீகத்தில் ஈடுபடுறது இதெல்லாமே நல்லது. மற்றபடி சுக்கிரன் நல்லா இருக்கார். 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனி. ஓகேங்களா? ஸோ பெண்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே? ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதுனா கூட 1க்கு 2 தடவை யோசித்து பண்ணுங்கள். நீங்களாக போய் சிக்கிக்காதீங்க. அடுத்து வந்து இந்த ராசியில் மிருகசீரிஷம். ஸோ மிருகசீரிஷத்தில் பிறந்தவங்க எப்போவுமே வந்துட்டு சந்திரன் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் ஒசூரில் இருக்கிற சந்திர சூடேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. துர்க்கை கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. அதாவது கும்பகோணம் பக்கத்தில் கதிராமங்கலம் இருக்குது, அங்கே இருக்க துர்க்கை வந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அடுத்து வந்து புனர்பூசம் நட்சத்திரம். இதில் வந்து புனர்பூசத்தில் பிறந்தவங்க முக்கியமாக வந்து ஒரு விஷயம் சொல்லணும் நான். ஏன்னா இந்த மந்த்து நான் பார்த்த கிளைண்ட்ஸு நிறைய பேர்த்துக்கிட்ட இந்த ப்ராப்ளம் பார்த்துருக்கேன். ஸோ ஆல்ரெடியும் நான் பார்த்துருக்கேன், அப்ளைவும் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஏன்னா இந்த புனர்பூசத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து குழந்தை சார்ந்த ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குது. ஓகேங்களா? ஒன்று குழந்தை வந்து லேட் ஆகிறது, இல்லை குழந்தைகள் இருந்தாலுமே கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறதோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வந்துட்டு எல்லாத்துக்கும் இது இருக்காது, ஒரு சிலருக்கு இருக்குது. ஸோ இருக்கிறவங்க நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த மூங்கில் மரம் இருக்குது இல்லைங்களா, மூங்கில் மரத்தடியில் ஒரு 1/2 hour to 1 hour வந்து உட்காந்து அந்த காற்றை நல்லா சுவாசம் பண்ணுங்கள். ஏன்னா பொதுவாகவே வந்து புனர்பூசத்துக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. இந்த பாம்பு அடிக்கிற இடத்துல இருந்திருப்பாங்க. அதோட அந்த உயிர் பிரிகிற டைமில் அதோட தன்மை வந்து இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க உடம்புக்குள்ளே வந்து போகுங்கிறது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இவங்களுக்கு பொதுவாகவே வந்து உடம்புல வந்து அந்த விஷத்தன்மை இருக்கும். அதனால் இவங்க வந்து இந்த மூங்கில் மரத்தடியில் உட்கார்றது, மூங்கில் மரத்தோட காற்றை வந்து சுவாசிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ சப்போஸ் குழந்தைக்காக ரொம்ப நாள் தள்ளி போகுது, குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போ இந்த குழந்தைக்காக காத்துட்ருக்கவங்க, குழந்தை பிறப்பு தடையாக இருக்கிறவங்க, ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன இந்த விஷயத்தை வந்து நம்பிக்கையோடு பண்ணுங்கள், கண்டிப்பாக பலன் கொடுக்கும். மிதுன ராசியில் இருக்கிற திருவாதிரை நட்சத்திரம். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நட்சத்திரம் திருவாதிரை. ஏன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலான்னா, சிவன் கோவிலுக்கு போகிறது, சிவபுராணம் படிக்கிறது, சிவன் வழிபாடு பண்ணுறது எப்போவுமே உங்களுக்கு சால சிறந்த பலன்களை கொடுக்கும். ஓகேங்களா? வேறு
இப்போ வந்து பொதுவாகவே திருவாதிரையில் ஒருத்தர் பிறந்து ரெகுலராக நீங்கள் இப்போ சிவபுராணம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறத வேணால் அப்ளை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சிவபுராணம் சொல்கிறீங்க அப்படின்னா சிவன் கோவிலுக்கு போகும்போது அந்த சிவன் வழிபாடுங்கிறது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைச்சிடும். சிவன் பக்கத்தில் இருந்தே தரிசனம் கிடைக்கும். ஓகேங்களா? மற்றவங்களாம் வெயிட் பண்ணுவாங்க, ஆனால் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அந்த சிவனோட தரிசனம் வந்து கிடைச்சிடும். அதனால் சிவபுராணம் படிக்கிறது ரொம்ப நல்லது. ருத்ரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, திருவாதிரையில் வந்து பிறந்தவங்க மற்றவங்களுக்கு வந்து உதவிகள் பண்ணுறீங்க இல்லையா? ஏன்னா உங்களை மாதிரி ஹெல்ப்பிங் மைண்டு பார்க்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்து ரிப்ளை வரலைன்னா பயங்கர அக்ரெசிவ் ஆகிடுறீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா பொதுவாகவே இந்த திருவாதிரைக்கு கோவம் வரும்போது கையில் எண்ணெய் இருந்தாலும் அது பறந்துடுது. அதே மாதிரி தான் உறவுகள்லேயும் அப்படி தான். எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட் ஆகிடுறீங்க. அங்கே ஏதாவது ஒரு குட்டி பிரச்சனை வந்தால் கூட சீக்கிரமாக தூக்கி போட்டுடுறீங்க. ஸோ இதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஓகே? ஸோ நம்ம இந்தளவுக்கு அன்பு கொடுக்குறோம், இந்தளவுக்கு கேரிங் எடுத்துக்கிறோம், அது வந்து அந்த இடத்துல நமக்கு அதுக்கான மரியாதை கிடைக்கலைன்னா டோட்டலாக தூக்கி போட்டுடுறோம். ஸோ இது நிறைய பேர்த்துக்கு பார்த்துருக்கேன். ஸோ அவங்களும் ஒத்துருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மற்றபடி வந்துட்டு மிதுன ராசிக்கு ஓவரால் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம். கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் பண்ணுறவங்களுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ஓகே? நான் சொன்னது ஞாபகம் இருக்குது இல்லைங்களா? சப்போஸ் இப்போ வந்து 10ஆம் இடத்துல சனி இருக்கார், அதே இடத்துல உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் கேது இருக்கிறாரு, இல்லை அந்த சனிக்கு திரிகோணங்களில் கேது இருக்கிறாருன்னா கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுல கவனமாக இருங்க. ஓகேங்களா? ஏன்னா தேவையில்லாமல் நம்மளுக்கு போய் பணம் போய் லாக் ஆகிற மாதிரி ஆயிரும். தொழிலில் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த சனி கேது இணைவுங்கிறது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க. ஒருவேளை குரு இருக்கிறாருங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம ஜனனகால கிரகங்களோட கோச்சார கிரகங்கள் இணைவு, சேர்க்கை, பார்வை இதெல்லாம் பொறுத்து தான் இந்த பலன்கள் எல்லாமே மாறுபடும்.